மக்களே, இதாங்க சொர்க்கம். ஆபத்தான காட்டு பயணத்தையெல்லாம் தாண்டி எப்படியாவது இந்த இடத்துக்கு வரணும்னு ஒரு நீண்ட நாள் கனவுங்க. அது இப்போ நிறைவேறிடுச்சு. அதோட வீடியோ தான் இப்போ உங்களுக்காக நான் இப்போ காட்டிட்டு இருக்கேன். இதோட வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருந்ததுங்க. அப்படியே மெய் மறந்து நின்றுட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் வந்து அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டாங்க. பெரிய ஆபத்தெல்லாம் தாண்டி ஒரு நடுக்காட்டில் நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து அதிரப்பள்ளி வரைக்கும் நம்ம வந்து ட்ரிப்பு முடிக்க போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அங்கே ஒரு டிக்கெட் வாங்கினோம் பார்த்தீங்களா, அந்த டிக்கெட் வந்து இங்கே நம்ம காமிக்கிறோம். இங்கே காமிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கேருந்து நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் வரும் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு. ஆனால் இந்த ஜர்னி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ஒரு ஆபத்தான காட்டில் ஒரு ரைடு நீங்கள் போகணும்னா இந்த ரைடு நீங்கள் வந்து பைக் ட்ராவலருக்கு ஒர்த்தான பிளேஸ் கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே அதிகப்படியான வைல்ட் அனிமல்ஸ் இங்கே நிறையாவே இருக்குது. நீங்கள் வர மாதிரி பிளான் போட்டிங்கன்னா மார்னிங் அல்லது ஈவினிங் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. மார்னிங் வர்றது நீங்கள் பெஸ்ட்டு. மோஸ்ட்லி வந்து நீங்கள் வால்பாறை வழியாக வந்து அதிரப்பள்ளி வந்தீங்கன்னா கொஞ்சம் அட்வென்ச்சர் ட்ரிப்பாக கொஞ்சம் இருக்கும். நீங்கள் அதிரப்பள்ளியிலேருந்து நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து காலையில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. போகும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்கும் ரைட் சைடு. நீங்கள் வந்து அது வால்பாறையிலேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடு வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். அதுவும் நீங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் இங்கே ஓய்வு எடுத்துகிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் கிளம்பிடுங்க. ஏன்னா இங்கே அனிமல்ஸ் வந்து நான் வர வாய்ப்பு அதிகமாக இங்கே இருக்குது. அதனால் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் வந்து நிறைய வந்து வியூ பாயிண்ட் இருக்குதுங்க. அந்த வியூ வந்து நம்ம இந்த ரிவருக்கு பக்கத்தில் தண்ணி விழுகுது பாருங்கள். இங்கேருந்து ஒரு வியூ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு சுற்றி அந்த ரோடு போகிறது அது நம்ம சுற்றி நம்ம ரசித்து பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த அதிரப்பள்ளி ரோட்டில் பார்த்திங்கன்னா ஜெயிலர் படம் மூவி கிளைமேக்ஸ் ஷூட்டிங் வந்து இங்கே தான் எடுத்தாங்க கிளைமேக்ஸில். ஆனால் இங்கே இல்லை, போகிற வழியில் வந்து லெஃப்ட் சைடு அந்த ரோடு இருக்கும். நம்ம அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த துப்பாக்கி வச்சு நம்ம அவங்க பையனை வந்து சுடுவான் பார்த்திங்களா, அந்த கிளைமேக்ஸ் வந்து இங்கே தான் எடுத்தாங்களாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அதையும் நான் உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் போகிற இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரீனிஷாக இருந்தது. ஏன்னா வந்து இந்த ரோட்டில் வந்து பயணிக்கிறது வந்து அவ்வளோ வந்து ஈஸி இல்லை, நிறையா வந்து கஷ்டம்தான் ரோடு வந்து கடந்து போகிறது. ஏன்னா எப்போ வேணாலும் வந்து எலிஃபண்ட் எப்போ வேணாலும் வரலாம், வந்து வழியை மறைக்கலாம். ஏன்னா வந்து அந்த ஒத்தையான வந்து என்ன பண்ணுன்னு நமக்கு தெரியாது. அதனால் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் வண்டி ஓட்டும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து ஓட்டுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டாங்க. இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து காலையில் வந்து ஒரு 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து பக்கத்தில் வந்துட்டாங்க பாருங்கள். அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்கள். டூரிஸ்ட் எல்லாருமே. நமக்கு உள்ளே போனால் எப்படி இருக்குதுல, கூட்டமாக இருக்குமா இல்லை வெளில கூட்டம் கம்மியாக இருக்குமான்னு தெரியல. நம்ம போய் டிக்கெட் எடுத்துகிட்டு டிக்கெட் என்ன ப்ரைஸ் வருது அதையும் உங்களை காட்டுறேன். உள்ளே வந்து ஆனால் மேலே வந்து குளிக்க முடியாது அதிரப்பள்ளியில். ஆனால் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவர் மாதிரி போகும். அந்த இடத்துல நீங்கள் தாராளமாக நீங்கள் குளிக்கலாம். நீங்கள் இந்த அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்கு ஒரே நாளில் போயிட்டு வர முடியுமானா கண்டிப்பாக முடியும். நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து பொள்ளாச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் 6:30 மணிக்கு ஒரு வண்டி இருக்குதுங்க. சாரிங்க, பொள்ளாச்சி இல்லை, வால்பாறையில் ஒரு வண்டி இருக்குது 6:30 மணிக்கு. நீங்கள் அந்த வால்பாறை பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் அது ப்ரைவேட் வண்டி தான். நீங்கள் வந்து அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கரெக்டாக த்ரூ வண்டிங்க அதிரப்பள்ளிக்கே. நீங்கள் அங்கே போய் அதிரப்பள்ளிக்கு நீங்கள் இறங்கிட்டு கொஞ்ச நேரம் வந்து அங்கே டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் வாங்கிட்டு எல்லா இடத்தையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா 2:30 மணிக்கு வண்டி இருக்குது. மதியம் 2:30 மணிக்கு அதே வண்டி சாலக்குடி போயிட்டு ரிட்டன் பார்த்திங்கன்னா அந்த வண்டி வந்து இங்கே நிற்கும். நீங்கள் அதே பஸ்ஸில் வந்துட்டு இங்கே வந்து இறங்கிடலாங்க. ஒரே நாளில் போயிட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. நாங்கள் வந்து டிக்கெட் நம்ம எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போய் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நிறையா ஃபுல் கூட்டங்க. ஏன்னா சரியான வெயில், ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்தது. இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா நாளும் ஓப்பனில் இருக்கும். ஏன்னா சப்போஸ் வந்து மழை காலத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக வந்ததுன்னா அப்போ வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் எல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு வாங்க. ஆனால் இந்த மூன்சூன் டைமில் வந்து தண்ணி வந்து பார்க்கலாங்க. நீங்கள் பார்க்கலாம், குளிக்கிறதா கொஞ்சம் ரிஸ்க்கு. கொஞ்சம் கீழே ரிவர் மாதிரி அங்கே நீங்கள் குளிச்சுக்கலாங்க. டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ வாங்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா 50 ரூபா, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 10 ரூபாங்க. அப்புறம் அதர் நேஷ்னல்னால் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கேமராவுக்கு வந்து 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. வீடியோ கேமராவுக்கு வந்து 400 ரூபாங்க. வெஹிக்கிளுக்கு வந்து 80, ஹெவி வெஹிக்கிள். மீடியம் வெஹிக்கிளுக்கு வந்து 40 ரூபாங்க. அப்புறம் லைட் வெஹிக்கிளுக்கு வந்து 30 ரூபா, டூ வீலருக்கு வந்து 10 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு
உள்ளே போய் அந்த அழகான நீர்வீழ்ச்சி நம்ம வந்து பார்க்கலாங்க. ஆமாங்க, அதோடய வியூ பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருக்கும். நம்ம வந்து இங்கேருந்து ஒரு ட்ரெக்கிங் பண்ணி போகணும். என்ன ஒரு 500 மீட்ரு போகணுங்க. 500 மீட்டரோ 1 கிலோமீட்டர் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். போகிற இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சுற்றியும் வந்து சேஃப்டிக்கு வந்து அந்த இரும்பெல்லாம் வச்சுருந்தாங்க. இரும்பு சென்டரில் வந்து சிமெண்டெல்லாம் போட்டு நடக்கிறதுக்கு நீட்டாக வச்சுருந்தாங்க. எல்லாருமே வந்திருந்தாங்க. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் கூட்டமாக தான் இருந்தது. ஏன்னா வந்து தயவுசெய்து நீங்கள் இங்கே வர மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. ஏன்னா தண்ணி மெயினாக வந்து தாகம் முடிச்சுக்கிட்டே இருந்தது எங்களுக்கு. ஏன்னா வெயில், அந்த அளவுக்கு வெயில். தண்ணி இல்லை சாப்பாடு கூட நீங்கள் கொண்டு வந்து இங்கே சாப்பிட்லாம். நீங்கள் அந்த இயற்கையை நீங்கள் ரசித்தபடி இங்கே சாப்பிட்லாம். அதோடய வியூ உங்களுக்கு காட்டுறான் பாருங்கள். இப்போ வந்துவிட்டோம், அங்கே பாருங்கள், இதுதான் தண்ணி. இந்த தண்ணி வந்து அப்படியே கீழே போயிட்டு மெதுவாக வந்து இந்த இடத்துல வந்து விழுவுங்க. இந்த கீழே வந்து வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அந்த தண்ணி வர வியூ தான் பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து மேலே நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்து கீழே நம்ம போகிறோம். மக்களே, இதுதாங்க அந்த அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. நம்மளோட இந்தியாவில் நயாகரானே சொல்லலாம். இதே மாதிரி யூஎஸ்ஏல வந்து பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ஃபீல் ஆகுது. பாருங்கள், தண்ணி பாருங்கள், வேறு லெவல் இருக்குதுங்க. ஆபத்தான காட்டை தாண்டி இந்த மாதிரி இடத்த நீங்கள் வந்து பார்க்கணும்னா கண்டிப்பாக அப்படியே மெய் மறந்து நின்றுவீங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அதோடய சாரல் இங்கேருந்தே எனக்கு அடிக்குது. அந்த தண்ணி கீழே விழுகும்போதே அதோட அப்படியே அந்த சாரல் வந்து இங்கே அடிக்கும்போதே அப்பா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா வந்து நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிளான் போட்டு இந்த மாதிரி இடத்த வந்து நீங்கள் ரசித்து பாருங்கள். மக்களே, இதாங்க சொர்க்கம்.